Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். எங்கடா வருவான் நீங்க ஆளையே காணும். அவனை பற்றி தெரியாதுடா. பேய் பிசாசு வர நேரத்துக்கு போகிற நேரத்துக்கு தான் வருவான். இப்போ எதுக்குடா பேய் பிசாசுன்ற? நான் வேற சுடுகாடை தாண்டி போகணும். பேய் பிசாசு எல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ என்ன பயந்து சார். பேய் இருக்கலாம், அவ்வளோ பேய் இருக்கு. கம்முன்னுறா, அவனே பயந்த சோபாமா இருக்கிறான். அவன்கிட்ட பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பேய் பிசாசை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுங்க? இதோ மண்டாடா சேமியா மண்டையா, அவடா வா, அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கடா பேய் இருக்குதா இல்லையான்னு. பேய் பிசாசை பற்றி எல்லாம் மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுங்க? ஏமாத்தி கேட்குறான். ஒருத்தன் பேய் இருக்குன்றான், ஒருத்தன் பேய் இல்லைங்கிறான். அவன் ரெண்டு பேரும் நீ என்ன இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்பதான் மேட்ரா? யாருக்கெல்லாம் ஆவிகிட்ட பேசணும்னு ஆசை இருக்கு? கை நீட்டுங்க. சரி நானும் வச்சு இது நானும் பேசுறேன். வேற முதல்ல அவனை பேச சொல்ல. அவன் தான் ஆவி இல்லை பேய் இல்லை. அவன் ஆவி இல்லை பேய் இல்லைன்றதா பேய் இல்லை. பார்க்கலாம், நீட்டா கையா பார்த்துடலாம்டா. அதையும் நான் எப்படி அவன் அந்த ஆவிகிட்ட பேசலான்ற ஒரு சின்ன விஷயம் பண்ணுறேன். அதாவது உங்கள் கையை நீட்டுறீங்க இல்லையா, நீட்டின கையில் நான் ஒரு சின்ன ஒரு காயம் பண்ணுறேன். உங்கள் கட்டுறத வர ரத்தத்தை வச்சு கண்டிப்பாக ஆவி வரும்டா. ஆவி வந்து நம்மகிட்ட பேசும். இப்போ உங்களுக்குலாம் சம்மதம் தானே? நீட்டின கையெல்லாம் என்கிட்ட வரணும். நான் உடனே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, விரலை வந்து லைட்டாக ஒரே ஒரு கீரல், ஒரு ஒரு சொட்டு ரத்தம் வந்தால் கூட போதும். கை நீட்டு. பேய் வரத்துக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, காற்றடிக்கும், இந்த மெழுகுவத்தி அணியும், இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த பேப்பரெல்லாம் பறக்கும், நாய் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நாயெல்லாம் கட்டும். இதெல்லாம் வருது அப்படின்னா பேய் வருதுன்னு அர்த்தம்டா. டேய் ரொம்ப பேசுறான்டா, முதல்ல குடிக்க வைக்கிறான். சும்மா இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் குடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது குடிச்சே அவனா. வந்து நிதானத்துல இருக்க மாட்டேன்றது தலைக்கு அடிச்சுன்னா எத்தாண்டா உங்க வேலை. நீ போடா, வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறான். சரி சரி கிளம்புறேன். நைட்டு 1 மணி ஆச்சு, எல்லாரும் போதையில் இருக்கீங்க. போகும்போது பார்த்து எல்லாம் தெளிவாக போயிடுவோம். நீ போ கிளம்பு. சரி நான் கிளம்புறேன். என்ன பார்த்து கவனமா போங்கடா. பாய் வச்சான். பாய் பாய். ஏய் என்னடா வேலை செய்றீங்க? அவன் வந்து கையை எடுக்கிறான், ரத்தத்தை எடுத்து விடுறான், முடி கிடக்குது. என்ன நடக்குதுங்க? என்னடா நடக்குது? மேலே போனால் இப்போதைக்கு வர மாட்டானுங்க, பார்த்துக்கலாம். மெழுகுவத்தி அமைச்சது
ஆமாண்டா, காத்து அடிக்கல மெழுகு தணிஞ்சு. டேய் மச்சி, காத்து அடிக்கல மெழுகு தணிஞ்சிட்டே இருக்குதுடா. கவனிங்கப்பா, காத்தி அடிக்கல மெழுகுவர்த்தி அணைதா. மெழுகுவர்த்தி அணைதா? ஏய், போதையில் 2 பேரும் விடாதீங்களா? விடாத தீர்த்து நான் பார்த்து வைக்கிறேன். அணைதான் இங்கே கூட ஏய், காத்துல அணையுதுடா. விளாடுறீங்க? காத்துல அணையடா, நான் தாண்டா அணைச்சேன். நான் தான்டானா? மச்சான், நான் தாண்டா வரும். நீ அப்பயே போட்டேடா வீட்டுக்கு போகலன்னா என்னடா இருக்க? வெளியே விட முதல்ல. மச்சான், நான் சொல்றது முதல்ல கேளுடா. நான் போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி தலையில் அடிபட்டுச்சுடா. நான் ரோட்டில் விழுந்து கிடக்குறேன். என்னை வந்து பாருங்கடா. ஏய், இப்பதான் போனேன், அதுக்குள்ள இவ்வளோ கீழே விழுந்துருப்ப நீ. ஏய், சும்மா விளையாடாதடா, வெளில வாடா. நீ சொல்றது எப்படி நம்புறது? மச்சான், நான் சொல்கிறது உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் உட்காந்துற இடத்துக்கு பின்னாடி பாருங்க, நான் என்னுடைய ஹெல்மெட் வச்சுட்டு போயிருக்கேன். ஹெல்மெட் இங்கே தான் இருக்கு. இது ஹெல்மெட் எங்கே இருக்கா?